என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய கவலைகள் என்னவென்று புரிந்து உன்னிடம் சில விஷயத்தை பற்றி சொல்லவே வந்தேன். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மறைத்து மறைத்து வைத்து விட்டேன். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. எல்லா நாளும் பயங்கள் மட்டுமே தான் இருக்கிறது. நீ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார். எத்தனை காலத்திற்கு நான் இதே மாதிரி பயந்து கொண்டே இருப்பது? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு சித்திரவதைகளை கொடுக்கிறீர்கள்? நான் எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறேன். ஒரு தெய்வத்திற்கு கூடவா என்னை பார்க்க கண்ணே இல்லை? ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் துன்பங்களை மட்டும் சந்தித்துக் கொண்டு இன்பம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பிள்ளையாக வாழ்கிறேன் என்று நீ அனைத்து விஷயமும் நான் கேட்கிறேன். சரியாகத்தானே உனக்கு சொல்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் நான் அறிவேன். புரிகிறதா? அதனால் உனக்கு யாருமே இல்லை, எந்த ஒரு விஷயத்திலும் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நினைத்து விடாதே. உன்னுடைய முன்னும் பின்னும் அனைத்து விஷயத்திலும் இந்த சாயாகிய நான் இருக்கிறேன். நீ போன பிறவியில் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறாய். இந்த பிறவியில் நீ பிறந்ததிலிருந்து எந்த ஒரு தவறையும் செய்யவே இல்லை. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நானே ஒளியாக வந்து நின்று பல நேரத்தில் ஒளியை கொடுப்பேன். துரோகிகள் உனக்கு எத்தனை வேண்டுமானாலும் இருந்தாலும் அனைத்து துரோகிகளையும் அழித்து உனக்கென்று ஒரு அங்கீகாரத்தையும் உனக்கென்று ஒரு சுதந்திரமான வாழ்க்கையையும் நான் கொடுப்பேன். பல இடங்களுக்கு நீ செல்லும் பொழுது உன்னை யாராவது அங்கு ஏதாவது பேசிவிட்டார்கள், ஏதாவது ஒரு வார்த்தையால் திட்டிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீ என்ன நினைக்கிறாய்? தெய்வம் நல்ல கூலி கொடுக்கும் என்று நினைக்கிறாய். அந்த தெய்வம் எதுவும் செய்யாத பொழுது நான் சொன்னால் எப்படி தெய்வம் கேட்கும்? எனக்கு தேவையான விஷயத்தை கேட்கிறேன், அதுவே தரவில்லை. என்னை ஒருவன் தேவையில்லாமல் அவதூறாக பேசும் பொழுதா இந்த தெய்வம் எல்லாம் கேட்க போகிறது என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது. ஆனால் உனக்கு தெரியுமா, உன்னை யாராவது ஏதாவது பேசும் பொழுது அவர்களை நான் விட்டு விட்டு தேடுவேன். அவர்கள் உன்னை திட்டுவதை பார்த்து கொண்டு அவர்களை எல்லா நாளும் அவர்களை சந்தோஷமாக இருக்க விடுவேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? அவனவன் செய்த வினைக்கு அவனவன் செய்த தவறுகளுக்கு கண்டிப்பாகவே தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது உன்னுடைய கண்ணுக்கு முன்னோ இல்லை கண்ணுக்கு பின்னாடியோ, உனக்கு பின்னோ இல்லை முன்னோ, ஏதோ ஒரு நேரத்தில் அவன் நிச்சயமாக தண்டனை என்ற ஒன்று அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பொறுமையோடு இரு. எல்லா நேரமும் உனக்கு இனிமையான நேரமாக மட்டுமேதான் அமையும். துரோகிகள் எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு தப்பாக எல்லாரும் செய்கிறார்கள். முக்கியமாக உன்னை யார் ஒருவன் தப்பாக பேசுகிறானோ, யார் ஒருவன் உன்னை எப்பொழுதும் கஷ்டப்படுத்துகிறானோ அவன் நிச்சயமாகவே தண்டனையை அனுபவிப்பான். நல்லவர்களை எப்பொழுதும் தெய்வம் சோதிக்குமே தவிர மற்றவர்கள் சோதிக்க விடாது. ஏனென்றால் அவர்கள் யார் என்பதை புரிய வைக்கத்தான் தெய்வம் அவர்களை சோதிக்கிறது. இப்போ உன்னை நான் சோதிக்கிறேன் என்றால் நீ யார், மற்றவர்கள் யார் என்று புரிய வைக்க. ஆனால் அதுவே மற்றவர்கள் உன்னை ஏதாவது சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். மனதளவில் உடைந்து போயிருக்கிறார். எந்த ஒரு செயலும் நமக்கு மட்டும் ஏன் சரியாக நடக்கவில்லை? எல்லா காலத்திலேயும் எதற்கு நமக்கு மட்டும் தவறாக நடக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஏக்கத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நமக்கு விடிவு காலமே வராதா? இல்லை நம்முடைய ஆசைகளே நடக்காதா என்ற கேள்விக்குறிகள் எல்லாம் உனக்கு தலைமை நிற்கிறது. கண்டிப்பாக அந்த கேள்விக்குறிகள் அனைத்தையும் அழித்துவிடும். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய தேவைகளுக்கும்
கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் ஒரு நல்ல பதிலை சொல்வேன். நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதற்கு கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த விஷயத்தை நான் கொடுப்பேன். உன்னை பெற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தூக்கித்தான் நிறுத்துவேன். என்னதான் உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு போனாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டத்தோடு நின்றாலும், மனிதர்களாக இருக்கும் யாருமே வந்து உனக்கு ஒரே ஒரு வேளை கூட சாப்பாடோ இல்லை ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தையோ கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவனவனுக்கு அவனவன் தான் நன்றாக இருக்க வேண்டும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவசரம் என்று ஏதாவது ஒன்று கேட்டால் அடுத்த நிமிஷம் அவர்கள் எங்கு போகிறார்கள் என்றே தெரியாது. தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. மனிதர்களுக்கு செய்தால் தெய்வத்தை அடையலாம் என்பது இவர்களுக்கெல்லாம் இன்னமும் புரியவில்லை போல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நபர்களுக்கு செய்தாய். கோவில்களுக்கும் உன்னால் முடிந்ததை செய்தாய். அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கும் முடியாத காலத்தில் உன்னால் முடிந்த சில விஷயங்களை நீ செய்தாய். அதனால் நீ என்ன நினைத்தாய்? முன்பு நமக்கு இவங்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா நம்ம இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருப்போம் அப்படின்னு நினைச்ச. ஆனா இப்போ உன்னாலே முடியாம இருக்கும்போது, யாராவது உதவி செய்வாங்களான்னு நினைக்கும் போது, நீ உன்னிடம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சமயம்தான் நீ யார், உன் குடும்பம் யார், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யார், அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எல்லாமே நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது. இந்த நேரத்தில் நீ எதையுமே தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே. யோசித்து பார், எத்தனை விதமான காயங்களை அனுபவித்தாய். இதில் யாராவது ஒரே ஒருவர் ஒரு சின்ன விஷயத்திற்கு எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று உனக்கு சொல்லி ஆறுதல் சொன்னார்களா? இல்லையே. எல்லா விஷயத்திலேயும் உன்னை தான் குறை கூறினார்கள். உன்னால் தான் இப்படி நடந்து விட்டது, உன்னால் தான் அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது என்று எல்லா விஷயத்தையும் உன்மீதுதான் குறையை போட்டார்கள். குறை சொல்லும் தெரிந்த வாய்க்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லக்கூட தெரியவில்லை. பார்த்தியா தங்கமே, துரோகிகள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று ஆறுதல் சொல்லவில்லை. மற்றவர்களும் எந்த ஆறுதலும் உனக்கு சொல்லவில்லை. இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் விடு. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு துணையாக இருக்க போவதும், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்ய போவதும், உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை செய்வதும், ஆறுதலாக இருப்பதும் இனிமேல் முழுவதும் இந்த சாய்தான். யாரும் இல்லை என்ற ஒரு நினைப்புக்கு எப்பொழுதும் வந்துவிடாதே. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆறுதலாகவும் பக்க பலமாகவும் எல்லா தேவைகளையும் செய்து தரும் ஒரு குடும்பத்தின் முதல் பெரிய மனுஷனாக இருந்து உன் குடும்பத்திலேயே இருந்து எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நாளுக்கு நாள் கஷ்டம் கூடுகிறது என்று நினைத்து கவலைப்படாமல் இஷ்டமாக எல்லா நாளும் இஷ்டமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு. தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இனி வரும் ஒவ்வொரு காலங்களும் உனக்கு மிக சிறந்த காலங்களாகவே இருக்கும். கவலைகள் என்பது ஒரு பொழுதும் வேண்டாம். எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நம்புங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். துவண்டு போக மாட்டீர்கள். துவண்டு போக தெய்வமும் விடாது என்று நம்புங்கள். நீங்கள் கண்ணீரை சிந்தும் பொழுது அதை பார்த்து சந்தோஷமாக நாங்கள் இருப்போம் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே அல்ல. நீங்கள் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும்
இது மட்டுமே தான் எங்களுடைய ஆசை. நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அதுவும் கூடிய விரைவிலேயே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான் ஓப் சாய்ராம்.